இதுதான் பிஜேபி கார்டன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மழையோ புயலோ எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கிறது தான் கபிலன். இதே அப்பார்ட்மெண்ட்டை நைட் டைம் பார்த்துக்கிறது தான் பவனேஷ். முடியுமா? Hello, Sarvesh. आमचे soil cross verify பண்ணிருக்கேன். It seems to be the same. Okay? So, let's proceed forward, okay? Yeah. Hello, சொல்லு சர்வேஷ். ஹலோ சார், இத்தனை நாள் நம்ம நினச்சது எல்லாமே உண்மைதான். அந்த அப்பார்ட்மெண்ட் கடையில் பெரிய ஆயில் ரிசோர்ஸ் இருக்குதான். ஆனால் இவ்வளோ பெரிய ஆயில் ஃபீல்டை நம்மளால் ஒரே ஆளாக எடுக்க முடியாது. நம்ம வெறும் சயின்டிஸ்ட் தான். நம்ம எடுக்க போகிறதில்ல, இதுக்காகவே ஒரு பெரிய கார்ப்பரேட் லீடர் இருக்கான், அனிருத் ஏஆர். அனிருத் ஏஆரா? அவரால் மொத்தமாக எடுக்க முடியாது. அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த கார்ப்பரேட் லீடரை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். Sir, so we've recently found oil over here. What do you say we do with it? It's very hard to touch anymore. Illa sir, ipodikilla. The best thing we can do now is not tell anyone and then extract it for ourselves. We'll demolish that apartment and then we can do that. Sir, pandad tappilla sir, ipi pandadna. Look, Arun, I have all your details. I'll make sure you won't become a scientist anymore. Now the best thing that we can do is call the contractors, demolish it and take it for our own profit. I'll make sure that you get a hefty amount. That's worth at least 100 crores. Seri sir, apply pannidalam. Hey Siri, attend the call. Hello? ஹலோ சார். சொல்லு. சார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பாம்பு வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன் என்னாச்சு? சார், அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்காங்க சார். அவங்கள தாண்டி எதுவும் நடக்காது. யார் அவங்க 2 பேரு? என்னாச்சு? இல்லை சார், இன்கொயர் பண்ணதுக்கு ஒரு ஸ்பை அனுப்பிச்சிருந்தேன் உள்ள. அவன் வெளில வரும்போது ஒருத்தன் ஃபோனை பிடுங்கிட்டு ஓடி போயிட்டான். அப்போ 2 பேர் வந்தாங்க. யார் அவங்க 2 பேரு? நாங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்ல யாருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டோம். எவனா இருந்தாலும் நான் தான் அந்த அபார்ட்மெண்ட் டிசாஸ்டர். Hello, Sudhir.
லாஸ்ட் அசைன்மெண்ட் மாதிரி உனக்கு ஒரு நியூ ஜாப் இருக்குது, அதே சேம் அப்பார்ட்மெண்ட். லாஸ்ட் டைம் இந்த அப்பார்ட்மெண்ட் போனப்போ அவங்க 2 பேரை பற்றி கேள்விப்பட்டிருந்து எனக்கு அங்கே கால் வைக்கவே ரொம்ப பயமாக இருக்குது சார். சுதீர், பிளாட் நம்பர் 42, குமரன்குடியில் நெக்ஸ்ட், துறைப்பாக்கம், சென்னை 6097. அட்ரஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், அது எங்கள் அப்பா அம்மா அட்ரஸ் தான் எஸ் சார். கரெக்ட், உங்கள் அப்பா அம்மா அட்ரஸ். என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியும் இதுக்கப்புறம். ஸோ யூ பெட்டர் டூ த ஜாப். ஓகே, சரி சார், நான் பண்ணுறேன். that's what I thought. Thank you. ஹலோ சார். ஹலோ, சொல்லு அருண். சார், நாளைக்கு உங்களை பார்க்க வரலாமா சார்? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. எதா இருந்தாலும் காத்தால 9:30க்கு அப்புறமா வா. சரி, ஓகே சார். சார் 9:30க்கு முன்னாடி எனக்கு என்ன முக்கியமான வேலை? சார், அந்த பாம் பற்றி இவன் தான் சார் நம்மளோட ஸ்பை. இவனை நம்ப முடியுமா? கொடுத்த வேலையை பண்ணுவானே இவன். பண்ணுவான் சார், எஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன், என்னாச்சு? போன வாட்டி அப்பார்ட்மெண்ட் போகும்போது 2 பேரை பார்த்துருக்கான். அதில் பயந்துட்டான், திருப்பி போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறான். இப்போ என்ன பண்ணணும்? இல்லை, அவனை மிரட்டிட்டேன், பண்ணுறேன்னு சொல்லிட்டான். மேக் ஷூர் ஹி டஸ் திஸ் ஒர்க். ஹலோ சார், இப்போ தான் நான் பிஜேபி கார்டன் என்டர் ஆனேன். நான் இங்கே உட்காந்து எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணேன். யாரு நீ? எதுக்கு போட்டோ எடுத்துருங்க? என்னை பார்த்து ஏன் பயந்தோன்னு? சார், இதுக்கு எனக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லை சார். என்னை எங்கள் ஃபேமிலியை கடத்திட்டு என்னை இங்கே ஸ்பையாக வர சொன்னாங்க சார். எனக்கு சரி எதுவுமே சரி, தெரியாது பதறாத, சார். பொறுமையா சொல்லு, பொறுமையா சொல்லு. என்ன சொல்லணும் சார்? உன் பாஸ் யாரு? என் பாஸ் ஏஆர் சார். அவங்க ஒரு பெரிய கார்பரேட் லீடர். அவங்க கீழே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க கீழே ஒரு ஆயில் ரிசோர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த ஆயில் ரிசோர்ஸ் எடுக்கணும்னா இந்த ஹோல் பிஜேபி கார்டனை டெமாலிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு பாம் வைக்கணும். பாம் வைக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட் தேடி என்னை வர சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க பீப்புள் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வர சொன்னாங்க சார். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது சார். ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க சார். சரி, உன் ஃபேமிலியை ஃப்ரீ பண்ண ஹெல்ப் பண்றேன். எனக்கு அடியில் ஆனால் ஒர்க் பண்றியா ஸ்பையா? ஓகே சார், நீங்கள் என்ன சொன்னா நான் பண்ணுறேன் சார். ஹலோ, சொல்லு சுகர். ஹலோ, கபி சார். ஆமாம் சார். சார், இன்னைக்கு டி பிளாக் மொட்டை மாடியில் 12 மணிக்கு பாம்பு வைக்கிறாங்க சார்.
சார் ப்ளீஸ் சார் இந்த இன்ஃபர்மேஷன் தந்துங்க சார். இனிமேல் என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார். அப்படியே எங்கள் அம்மா அப்பா கூட ஃப்ரீ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ பானேஷ், நான் நேற்று சுதீர்னு ஒரு ஸ்பையை நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நேற்று தான் பிடிச்சேன். அவனை போட்டு மிரட்டி இது போல் இன்வெஸ்டிகேட் பண்ணி கேட்டால் சொன்னான் நாளைக்கு 12 o'clock கே பிளாக்ல பாம்பு வைக்க போகிறாங்கண்ணா. புரியுதா? நானே சேர்ந்து தான் இதை எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும். கவலைப்படாத, நானே 2 பேரும் சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன நடந்தாலும் அதை தடுத்துடலாம். புரியுதா? டேய் தம்பி, நானே ஒரு பாம்பு, இந்த அப்பார்ட்மெண்ட்ல நான் இருக்கும்போது பாம்பு வைக்கிறியாடா? ஏன் நீ பண்ண மொதல் தப்பு என்ன தெரியுமா? என் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பாம்பு வச்சுல, அதான்டா நீ பண்ண மொதல் தப்பு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து உன் ஆளோட பாடியை தான்டா நீ கலெக்ட் பண்ணிட்டு போவேன். நீ தான் உன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாடியை கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். போய் பேக்கை செக் பண்ணுறா. என்னடா சொல்கிற? இது பேக்கை திறந்து பார்க்கணுமா? என்ன பாம் இல்லையா? பாம் எங்க? பாம் ஆல்ரெடி இம்ப்ளான்ட் பண்ணியாச்சு. ஆ எப்படி? You talking to a real goat. Bomb successfully implanted. பானே, இவ்வளோ வருஷமா இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. எப்படி அவனுக்கு இந்த துரோகம் பண்ண தோணுச்சு? நீ தானடா இந்த அப்பார்ட்மெண்ட்ல பாம்பு வச்ச? ஆமாண்டா, உனக்கு எப்படி தெரியும்? நேற்று நான் பாம்பை தடுத்தது கழிச்சு ஏஆர் எனக்கு கால் பண்ணான். அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த டி பிளாக்ல பாம்பு இருக்கிற மேட்டர் உனக்கும் எஸ்பை வெங்கட்டுக்கு மட்டும்தான்டா தெரியும். ஆனால் அது வெளில எப்படி ஏஆருக்கு லீக் ஆச்சுன்னும் போது தான் நான் கண்டுபிடிச்சேன். இது என் ஸ்பை வெங்கட் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீ மட்டும்தானே அந்த பாம்பு இருக்குன்றது ஏஆர்ட்ட சொல்லியிருப்ப. அதே மாதிரி கரெக்டாக வெளில எட்டி பார்க்கும்போதும் நீ கரெக்டாக நின்று இருந்த. அப்போவே நான் கன்ஃபார்ம் ஆகிட்டேன் நீ மட்டும்தான் அந்த பாம்பு இருக்கிற மேட்டர் ஏஆர்ட்ட சொல்லியிருப்பேன்னு. பானே, இவ்வளோ வருஷம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தானே இருந்த, எப்படி அவனுக்கு இந்த துரோகம் பண்ண தோணுச்சு? டேய், ஒரு நாள் எனக்கு ஏஆர் கால் பண்ணாண்டா. ஹலோ ஹலோ பவனேஷ், உன் அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஆயில் ஃபீல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா நீ கபிலனை தாண்டி பாம் இம்ப்ளான்ட் பண்ணும். நாளைக்கு என் அப்பார்ட்மெண்ட்லேயே பாம்பு வைக்கணும். இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த ஆயில் ஃபீல்டோட மதிப்பு பல 100 கோடி. சரி, நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம். உன் பேர் பவனேஷ் தானே? பிஜேபி கார்டன்ஸில் இருக்கிறோம். So the recent discovered pretty pata. There is a certain amount of X amount of oil underneath your apartment. Okay. So we have certain plans to do to deal with it. Okay. So he'll tell you what to do. So நாங்கள் whole apartment demolish பண்ண போகிறோம். You have to make sure that no one in the apartment knows until the last minute. கடைசி மினிட் வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ தான் மேக் ஷூர் பண்ணிட்டு பாம்பு பிளான் பண்ண போகிறோம். பாம்பு பிளான் பண்ணிட்டு ஃபுல் இது டெமாலிஷ் பண்ணிட்டு we're going to create an oil rig there to extract all the oil. நீ இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டனா we will give you a hefty amount so that you can go home and enjoy with your family. ஓகே. இன்னும் இந்த நீ சின்ன பசங்களோட சேர்ந்து சின்ன பையனாவே இருக்க போறியா? இல்லை இந்த பாம்பு மட்டும் நீ தடுக்கலைன்னா நானே உனக்கு 5% தருவேன். யோசிச்சு பாரு ப்ராஃபிட். இவ்வளோ வருஷம் என்னோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், என்னை பற்றி இன்னுமாடா தெரியாது?
இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னாலும் நான் நிற்பேன்டா. இந்த என்ன தாண்டி அந்த அப்பார்ட்மெண்ட் அழிச்சு பாரு. நீ முடிஞ்சா தட்டு பாடுறா. ஹலோ 2016 ஞாபகம் இருக்கா? பிரணப் 2016 எப்படி வெளில போனனோ அதே மாதிரி 2026 உள்ளே வரேன்டா. ஹலோ ஹலோ யார்? யார் இது? நீ அழிக்க ட்ரை பண்ணுற பிஜேபியை காப்பாற்ற போகிறவன் தான். யார் இது? இப்போ மரீனா பீச்சில் தானே நீ மார்னிங் வாக் போயிட்டு நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன்னோட ரைட்டுக்கு திரும்பி பாடுறா. நான் தாண்டாவேன். முடிஞ்சா பிஜேபியை தொட்டு பாடுறா. எத்தனை பேர் வந்தாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் டிசாஸ்டர். முடிஞ்சா தடுத்து பாடுறா. I am coming.